शंभो महादेवा क्रियादक्षः क्रियादक्षो क्रतुपतिः अधीशः तनुभृतां ऋषीणां ऋत्विज्यं शरणद सदस्याः सुरगणाः क्रतुभ्रंशः त्वत्तः क्रतुफलविधानव्यसिनः ध्रुवं क्रतुर्श्रद्धा विदुरमभिचाराय हि मखाः विधान व्यसनिनः அப்புறம் கர்த்தும் த்ருவம் கர்த்தும் ஸ்ரத்தா. ஓகே கர்த்தும் ஓகே. ஸோ போன ஸ்லோகத்தில் என்ன பார்த்தோன்னா, பகவான் வந்து எல்லா கிரத்துக்கும் பலன் கொடுக்குறவர், பலத்தை கொடுக்குறவரே பகவான் தான். அந்த எப்போவுமே அது மாதிரி சேஷபாகம் யாகத்தில் மிச்சிர பாகம் எல்லாமே சிவனுக்கு சொந்தமானது அப்படின்லாம் சொல்லிட்டா. அவர் தான் பலதான பிரதிபுவம்னா, பிரதிபுவன கேரண்டர்னு அர்த்தம். அப்படியே ஷூரிட்டி, நான் பலன் தரேன்னு சொல்லக்கூடிய ஆள். இப்போ என்னாச்சு, அப்பேற்பட்ட சிவன் பகவான் கிரியா தட்சகா யார் வேலை செய்கிறதுல ஃபஸ்ட்டு தக்ஷகன்னா ஃபிட்டுன்னு அர்த்தம். ஃபிட்டு தட்சகன்னா ஃபிட்டு. ஸோ ஒரு ஃபிட்டான காரியம் பண்ணுறதுல யாகம் நடத்துறதுல ரொம்ப ஃபிட்டான ஆள் தக்ஷ பிரபு. தட்ச மகாபிரபு இருக்கார், யார் ராஜா, அந்த தட்ச பிரஜாபதி சதியோடைய அப்பா. தட்ச பிரஜாபதி வந்து காரியம் செய்கிறதுல யாகம் நடத்துறதுல ரொம்ப ஃபிட்டான ஆள், நன்னாவே பண்ணுவார். தட்சக அப்போ ரெண்டாவது தட்சன் வந்து தட்ச பிரஜாபதி. ஸோ கிரதுபதிகி யார், கிரதுபதிகின்னா யாகத்துக்குடைய எஜமான்னு அர்த்தம். ஸோ அவர் தான் யாகத்தை பண்ணுறார், ஒரு யாகம் பண்ணுறார், பெரிய யாகத்தை ஏற்பாடு பண்ணுறார், அதுக்கு எஜமானாக இருக்கிறார் அந்த தட்ச பிரஜாபதி. அதீஷக தனுபிருதாம் அதீஷகான்னு அர்த்தம், நராதீஷகான்னு சொல்கிற மாதிரி தான், ராஜான்னு அர்த்தம். தனுபிருத்தகான மக்கள்னு அர்த்தம், உடம்பை சுமந்தவர்கள்னு அர்த்தம். ஸோ மக்களுக்கெல்லாம் தலைவரான அந்த தட்ச பிரஜாபதி பெரிய யாகத்தை ஆரம்பிச்சுட்டார். அந்த யாகத்தில் ரிஷினாம் ரித்விஜ்யம், ரித்விகளாக யார் இருக்கா பார்த்தா ரிஷிகள், எல்லா பெரிய பெரிய ரிஷிகளெல்லாம் கூப்பிட்டு ரித்விகா அப்பாயின்ட் பண்ணியிருக்கா. அவள் தான் யாகத்தை நடத்துகிறான். சரணதன்னு கூப்பிடுறார், புஷ்பதந்தன் பகவானை கூப்பிடுறோச்சே, சரணாகதியை அளிக்கக்கூடியவனே, எல்லாருக்கும் சரணம்னு வரவாளுக்கெல்லாம் சரணாகதியை கொடுக்க, ததாத்தின்னு அர்த்தம். என்ன ததாத்தி குடிக்கிறவரே. சதஸ்யாக சுரகனாக, இந்த தட்சணோட யாகத்தில் மெம்பர்ஸ் யார், கலந்து கொண்ட மெம்பர்ஸ் எல்லாம் யார் அப்படின்னு பார்த்தா தேவக்கூட்டம், எல்லா தேவர்களும் உட்காந்துருக்கா அந்த யாகத்தில். ரித்விக்குகள் எல்லாம் ரிஷிகள்லாம் யாகம் பண்ணிட்டு இருக்கா. இப்படி ஒரு ஃபிட்டான ஒரு தட்சன் யாகம் பண்ணுற. ஆனால் கிரதுஃபல விதான வியசனினகன்னு சொன்னால் சிவன் அர்த்தம். என்னன்னா கிரதுன யாகம், யாகத்துடைய பலனை விதானம்னு நல்லா விஸ்தாரமாக கொடுக்குறது. நீ யாகம் பண்ணுறியா, உனக்கு நல்ல பலனை கொடுக்குறேன்னு சொல்லக்கூடிய ஆள் யார், வியசனினக கவலைப்படக்கூடியவர். நல்ல பலனை கொடுக்கணுமேனு அப்படி ஒரு அதே கவலையில் இருக்கக்கூடிய சிவன் கிரது பிரம்சக தொத்தகான்னுட்டார் புஷ்பதந்தன். என்ன சொல்கிறார், நீயே அந்த யாகத்தை கெடுத்தாயின்னுட்ட. யாகத்தை எல்லாம் யார், வீரபத்ரன் அனுப்பிச்சிட்டார் இல்லையா, எப்போ தன்னை கூப்பிடலையோ அவருடைய பாகத்தை அவர் பாகம் அவருக்கு கொடுக்கலை, அப்புறம் சதியை வரவேற்கலை, அப்படியெல்லாம் பண்ணுறோச்சே வீரபத்ரனை அனுப்பிச்சு அந்த யாகத்தையே நஷ்டப்படுத்தினார் இல்லையா. ஸோ யாகத்தின் பலன் கொடுக்கக்கூடிய நீயே தொத்தக, உன்னாலேயே கிரது பிரம்சகா அந்த யாகம் நஷ்டப்பட்டது. அது எதை காட்டுறதுக்குன்னு சொல்கிறார். இப்போ ஸ்ரத்தா கர்த்தும் துருவம், எப்போவுமே ஸ்ரத்தையோடு யாகம் பண்ணணும், ஏனோ தானோடு யாகம் பண்ணக்கூடாது. யார் யாருக்கு ஆவிர்வாகம் கொடுக்கணுமோ கரெக்டாக கொடுத்து யாகத்தை ஒழுங்காக நடத்தலாம். அதுக்காக வேண்டிதான் தட்சணோட யாகத்தை நீ கெடுத்தாய். விதுரம் அபிச்சாராய ஹி மகாஹா. விதுரம், துரம்னா பொறுப்புன்னு அர்த்தம். துரம்னா நம்பர் 1ன்னு ஒரு அர்த்தம். துரம்னா நம்பர் 1ல் இருக்கிறவங்களுக்கு எப்போவுமே லீடருக்கு பொறுப்பு ஜாஸ்தி. ஸோ வீதுரம் பொறுப்பில்லாதவர்கள், ஒரு பொறுப்பு கிடையாது. யாரை கூப்பிடணும், முக்கியமான ஆளுலாம் விட்டுட்டு யாகம் பண்ணுறேன்னு ஆரம்பிக்கிறார் தட்சன். ஸோ அப்படி பொறுப்பற்றவர்கள் யாகம் பண்ணினால் அந்த மக்காக, அந்த யாகங்கள், மக்கனாலும் யாகம், கிரதுனாலும் யாகம், யஜ்ஞம்னாலும் யாகம், நிறைய வார்த்தைகள் இருக்குது. ஸோ மக்காக அப்படிப்பட்ட யாகங்கள் அபிச்சாரயகி, அபிச்சாரம்தான் அபிச்சாரத்திற்கு உரியதுன்னு அர்த்தம். இந்த ஆபிச்சார யஜ்ஞம் எல்லாம் ஒழுங்காக பண்ணலைன்னு சொன்னால், அபிச்சார யஜ்ஞம் என்னதுக்கு, இன்னொருத்தர் நாசமாக போனோன்னு பண்ணுற யாகத்துக்கு தான் ஆபிச்சார யாகம்னு பேர். இன்னொருத்தருக்கு அவளுக்கு துன்பத்தை கொடுக்கணும்னு செய்யக்கூடிய யாகம் தான் ஆபிச்சார யாகம்னு பேர். ஆனால் அந்த ஆபிச்சார யாகத்தை ஒழுங்காக அவன் பண்ணலையானா அது பண்ணினவனே தாக்கும் இல்லையா. அது ஆபிச்சார யாகம் சரியாக பண்ணலையானா அது பண்ணினவனையே அது போய் தாக்கிடும். அதனால பொறுப்பற்றவர்களுடைய யாகம் எல்லாமே இந்த ஆபிச்சார யஜ்ஞம் மாதிரி தன்னையே தாக்கும் இல்லையா அப்படின்னு கேட்குறார் புஷ்பதந்தன். क्रिया दक्षो दक्षः
अतीशते तनुकृताम् ऋषीणाम् ऋत्विज्यम् शरणत सदसयाः सुरगणाः ऋषीणाम् ऋत्विज्यम् शरणत सदस्याः सुरगणाः क्रतुभ्रंशस्पत्तः क्रतुफलविधान व्यसनिनः ध्रुवं कर्तुं श्रद्धा वितुरम् अभिचाराय हीमकाः प्रजानातं नाथ प्रसभमभिकं स्वां दुहितरं गतं रोहितभूतां रिरमयिषुं ऋष्यस्य वपुषा धनुष्पाणेः यातं दिवमपि सपत्राकृतममुं त्रसन्तं ते उद्यापि त्यजति न मृगव्याधरपसः ते अद्यापि त्यजति அத்தியாபி நாதான்னு கூப்பிட்ற ஹே நாதனே சிவனே பிரஜாநாதம் பிரஜைகளுக்கெல்லாம் நாதனான பிரஜைகளெல்லாம் சிருஷ்டி பண்ணின பிரம்மா அந்த பிரம்மாவை அவர் என்ன பண்ணுறார் பிரசவம் அபிகம் கம்முன்னு டிசையர் ஆசைன்னு அர்த்தம் அபிகம்னா லஸ்ட்னு அர்த்தம் அதாவது ஒரு பெண்ணை அடையிறதுக்கு ஆசைப்படுறானே காமுகன் அந்த காமுகனுக்கு அபிகம்னு பேர் அபிகம் ஸோ அப்படிப்பட்ட அந்த பிரம்மா என்ன பண்ணார் தான் சிருஷ்டி பண்ணின பெண்ணு நம்ம வந்து பாகவத்தில் படிக்கும்போது சரஸ்வதியை அடைய விரும்பினார் தான் படைச்சு அந்த சரஸ்வதி மேலே காதல் கொண்டார்னு பார்க்குறோம் அதே மாதிரி சந்தியாதேவியும் படிக்கிற வச்சு அவருக்கு இந்த ஆசை வந்தது ஸோ சந்தியாதேவியாகப்பட்டவள் என்ன பண்ணினா சுவாந்துகிதரம் தான் படைத்த அந்த சந்தியாதேவி மேலே ரொம்ப பேராசைப்பட்டு அவள் பின்னாடி ஓடுறாள் அவள் என்ன பண்ணுறா கதம் ரோஹித் பூதாம் ரோஹித்னா மானுன்னு ஒரு அர்த்தம் ஸோ ரோஹித் பூதாம் கதம் அப்படி ரோஹித்தாக மானாக ஓடுறா அவள் இந்த பிரம்மா வந்து நம்மளை அடைய ஆசைப்பட்டு பின்னாடி வராருன்னு ஓடுறா இவர் என்ன பண்ணுறார் தான் மானாகி அவள் பின்னாடி ஓடுறார் யார் பிரம்மா அப்படி ஓடக்கூடிய அந்த பிரம்மாவை ரமேஷ் அவர் எதுக்கு ஓடுறார் இவளை எப்படியாவது ரமிக்கணும் இவரே சிருஷ்டி பண்ணியிருக்கார் அவள் மேலேயே ஆசை கொண்டுட்டார் இந்த சந்தியாதேவி மேலே அப்படி ஓடும்போது ரிஷ்யஸ்ய வபுஷா ரிஷம்னா ரோஷம் கோபத்தோடு சிவனுக்கு கோபம் வந்துடுது என்னடா நம்ம அப்பா இப்படி பண்ணுறாரு ஏன்னா சிவனையும் பிரம்மா தானே சிருஷ்டிச்சார் சரி நம்ம அப்பாவோட செயல் நன்னாலியே அப்படி சொல்லி ரொம்ப கோபம் வந்துடுது சிவனுக்கு உங்களுக்கு ஏன்னா புஷ்பதந்தன் பேசுகிறான் சிவனை பார்த்து சுதி பண்ணுறான் ஸோ கோபத்துடன் நீங்கள் என்ன பண்ணீங்க தனுஷ்பானேகை கையில் தனுஷ் எடுத்துட்டார் வில்லு எடுத்துட்டார் அம்பை விடுறேன் பாருன்ட்டு ஏன்னா மான அம்பு விட்டு தானே கொல்லுவா ஒரு வேடன் ஸோ வேடன் மாதிரி இவர் ஓடுறார் ஸோ யாத்தம் திவம் அப்பி சொர்க்கத்துக்கு ஓடுறாரா அங்கேயும் ஓடுறாராம் யார் சிவன் பின்னாடியே ஓடுறார் திவம் அப்பி சொர்க்கலோகத்துக்கும் அந்த பிரம்மாவை போய் சபத்ராகிருத்தம்னா அவரை புண்ணாக்கினீர்கள் அம்பை விட்டு அவரை புண்ணாக்கி விட்டீர்கள் அப்படிங்கிறாருங்க சபத்ராகிருத்தம் அவரை ஊண்டு பண்ணினீர்கள் அமும் இந்த பிரம்மா திரசந்தம் பயப்படுறாரு இப்போ என்னாச்சு பானத்தினால பிரம்மா அடிச்சு விட்டார் சிவன் அப்போ அவர் பயமாக இருக்குது ஐயோ இந்த சிவன் இன்னும் ஃபர்தராக என்ன பண்ணுவார் நம்மள தெரியலையேன்ட்டு அப்படி பயந்திருக்கக்கூடிய அவர் ஸோ அத்தியாபி ந தியஜதி இன்னைக்கும் அந்த ஒரு பயத்தை அவர் விடுறதே இல்லையா எப்போவுமே பயந்துட்டு தான் இருக்கார் இன்றைக்கி கூட பிரம்மா ஒன்றை பார்த்து ந தியஜதி அந்த பயத்தை விடுறதில்லை மிருகவியாத ரபசக வியாதான்னு சொன்னால் வேடன்னு அர்த்தம் ஸோ மிருகத்தை மானை வேட்டையாட வந்த வேடனாக இருக்கக்கூடிய ஸ்பீடாக ஓடி வந்தார் ரபஸ்ன ஸ்பீடு ரபசகா அப்படி ஸ்பீடாக ஓடி வந்த உன்னிடத்தில் இன்று கூட அவர் பயத்தை விடாமல் இருக்கார் ஏன்னா எப்போனாலும் பின்னாடி துரத்தின்றே இருக்க சிவனே நீ துரத்தின்றே இருக்க ஏன்னா மிருகசீஷம் நட்சத்திரமாக இந்த பிரம்மா வந்து ஓடிட்டேன் மிருகசீஷன் நட்சத்திரமாக ஆறார் யார் மான் வேடம் எடுத்த பிரம்மா மிருகசீஷன் நட்சத்திரமாக ஆகிறார் மிருகசீஷத்துக்கு அடுத்த நட்சத்திரம் என்னது திருவாதிரை அது சிவனோட நட்சத்திரம் ஸோ பின்னாடியே சிவனோட நட்சத்திரம் இருக்குது மிருகசீஷத்துக்கு பின்னாடி பார்த்தா சிவனோட நட்சத்திரம் ஸோ இன்றைக்கும் அந்த பயம் அவருக்கு இருந்துகிட்டே இருக்குன்றார் प्रजानातं नाथ प्रसवम् अधिकं स्वां दुहितरं गतं रोगिपूतां त्रिरमीषुं ऋष्यस्य वपुषा धनुष्पाणेर्जातं दिवमपि सवत्राकृतममुं त्रसन्दं ते अद्यापि त्यजति न मृतव्याधरपसः
स्वलावण्य आशंसा धृतधनुषम् अह्नाय तृणवत् पुरप्लुष्टं दृष्ट्वा पुरमतन पुष्पायुधमपि यदि स्त्रैणं देवी यम् अनिरथ देह अर्धघटनात् अवैति त्वामद्धा पदवरद मुग्धा युवतयः. ஸோ புஷ்பாயுதம் அப்படி அப்படின்னு வருது இல்லையா. புஷ்பாயுதம்னா புஷ்பங்களையே ஆயுதமாக உடையவன் ஆறு காமன் மன்மதன். ஸோ அவன் வந்து ஸ்வலாவண்ய ஆசம்சா, அவனுக்கு தன்னோட உடம்புல ரொம்ப பேராவல் இருக்குது. நான் ரொம்ப அழகன், எல்லாரையும் நான் அப்படியே சிங்காரத்துக்கு ஆட்படுத்தக்கூடியவன் அப்படிங்கிற டிசைர் அவனுக்கு எல்லாரையும் சிங்காரத்தில் ஆட்படுத்தணும், எல்லாருக்குள்ளேயும் ஆசை ஏற்படுத்தணுங்கிற ஆசையோடு இருக்கக்கூடியவன் அந்த காமன் அல்லது மன்மதன். ஸோ திருத தனுஷம், அதுக்காக வேண்டியே அந்த புஷ்ப வில்லு எடுத்துன்னு எங்கே பார்த்தாலும் ஓடிட்டே இருப்பான். இச்சு வில், அவனுடைய கரும்பு வில்லு, அதில் புஷ்ப சரங்கள், அதை வச்சுண்டு அந்த காமன் வந்து அப்படி ஓடுவன் எல்லார் பின்னாடி. சிவனை கூட அப்படி அடிக்கிறான் இல்லையா புஷ்பாயுதத்தை வச்சுண்டு. ஸோ திருத தனுஷம் அப்படிப்பட்ட காமனை அன்ஹாய திருணவத் புறப்ளிஷ்டம்னு விட்டார். ஸோ அன்ஹாயான்னு சொன்னானா டே டைமில் இல்லைன்னு அர்த்தம். அன்ஹாகான டே டைம்னு அர்த்தம், இங்கே அந்த அர்த்தம் இல்லை. அன்ஹாயான இன்ஸ்டன்ட்லி, உடனடியாக அப்படிங்கிற அர்த்தம் இந்த இடத்துல. ஸோ இம்மீடியட்டாக பகவான் என்ன பண்ணுறாரு, அந்த தன்னை நோக்கி அந்த புஷ்பாயுதத்தால் செலுத்த வந்த காமனை திருணவத்து, புல்லை எரிக்கிற மாதிரி, ஒரு புல்லை போட்டால் எவ்வளோ சீக்கிரம் எரியும் அதை மாதிரி புறப்ளிஷ்டம், முன்னாடி எரிச்சிட இல்லையா. புறக தன் முன்னாலேயே. ஸோ தன் முன்னாடி அம்பை தூக்கிட்டு வந்த அந்த காமனை சிவன் கண்ணால் உடனடியாக எரிச்சிட்டார். பிளிஷ்டம் திருஷ்டுவா, அதை பார்க்குறா. யார் பார்க்குறா? தேவி பார்க்குறா. ஸோ புறமத்தனான்னு கூப்பிட்றார். புறமத்தனான்னு புறமெரித்த சிவனே, இந்த இடத்துல திரிபுரங்களை எரித்த சிவனேன்னு அர்த்தம். புறமத்தனான்னு கூப்பிடும்போது முதல்ல புறகான்னு சொன்னான்னா தன் முன்னாடியே, புறம்னா முன்னாடிங்கிற அர்த்தம் உண்டு. ஸோ ஈஸ்ட்டுங்கிற டைரக்ஷனுக்கும் புறான்னு அர்த்தம் உண்டு, மீனிங் உண்டு. ஸோ இந்த இடத்துல புறகான்னா முதல் புறக முன்னாலேயே, தன் முன்னாலேயே அடிக்க வந்த அந்த புஷ்பாயுதனை காமனை எரித்தீர். அதை பார்த்து திருஷ்டுவா பார்த்து தேவி எதி ஸ்திரைணம்னு சொன்னால் ஸ்திரீ லோலன், பொம்பளை பின்னாடி அலையக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். ஸோ சிவனை அவள் வந்து ஸ்திரீலோலனாக ஏன் நினைக்கிறா தேவி? இப்போ சிவன் எப்போ ஸ்திரீலோலனாக இருந்தார்? ஏதாவது கான்டெக்ட் ஞாபகம் வருதா? மோகினி அவதாரம் எடுத்த உடனே அவ பின்னாடி துரத்திட்டு ஓடுறாரா இல்லையா? அவதாரத்தை எடுத்த போது விஷ்ணு பின்னாடி ஓடினாரா இல்லையா சிவன்? ஸோ இவரை ஸ்திரீலோலன் என்று தேவி நினைத்தால் எதீஸ்திரைணம் எம் அனிரத தேகார்த்த கடனாத், ஏன்னா அவரோட பாதி தேக அர்த்தம், பாதி உடம்பு, தேகத்துடைய அர்த்தமாக இருக்கா தேவி. கடநாத்தன சேர்க்கை, கடனம்னு சேர்க்கை. ஸோ உடம்போடு பாதி எடுத்துன்னு உட்காந்துருக்கா சிவனோட உடம்புல. ஸோ தன்னை இவ்வாறு தனக்கு முன்னாடியே அந்த அம்பு விடக்கூடிய காமனை எரிச்சிட்டாரு. அப்போ அவருக்கு வந்து ஒரு ஆசை இல்லைன்னு அர்த்தம். அவருக்கு அந்த சிங்காரம் ஆட்கொள்ளாது. காமனோட வேலை என்ன? சிங்காரத்தை ஏற்படுறது, ஆசை ஏற்படுத்தக்கூடியது. ஸோ இவரை போய் இந்த தேவி வந்து அவளுடைய பார்வதி தேவி ஸ்ரீலோலன் என்று அவள் நினைத்தால், அவைத்தின புரிந்து கொண்டால், துவாம்னா உன்னை அப்படி நினைச்சாலானா, அத்தா சாட்சாத்தாக உன்னை போய் ஸ்ரீலோலன் நினைச்சாலானா இவளுக்கு எவ்வளவு முக்தா யுவதையகான்னுட்டார். முக்தான மோகத்தில் ஆழக்கூடியவர்கள் பெண்கள். ஆக்சுவலாக சிவன் அந்த மோகினி அவதாரம் எடுத்தும்போது விஷ்ணு பின்னாடி போனார். அது என்னத்துக்குனால? ஐயப்பனை அவதாரம் பண்ணணும்னு அவதார கட்டத்துக்காக வேண்டி அவர் ஓடுறார். அவர் அப்படியே சிங்காரத்தினால ஓடலை. ஒரு காரியத்தோடு அவர் ஓடுறார். காரணம் இருக்குது அவருக்கு, அதனால அவர் அந்த ஸ்ரீலோலனாக ஓடினார்னா அது காரியம் இருக்குது. ஆனால் அவர் ஸ்ரீலோலன் கிடையாது. ஆனால் இவள் அப்படி நினச்சிண்டாளானால் இந்த தேவி பத, ஐயோ கஷ்டகாலமே, பதனா அட கஷ்டமே, வரத ஹே வரம் தரக்கூடிய சிவனே, முக்தா யுவதேக, இந்த பெண்கள் எல்லாமே மோகத்துக்கு ஆட்படக்கூடியவர்கள் இல்லையா அப்படிங்கிற. पुष्पायुधमपि यदि त्रैणं देवी यम् अनिरद देहान्तगणनात् अवैति त्वाम् अद्धा मतवरद मुक्ता युवतयः. मैम राधे कृष्णा मैम.
श्मशानेषु आक्रीडा स्मरहर पिशाचाः सहचराः चिताभस्म आलेपः स्रगबीनृकरोटी परिकरः अमङ्गल्यं शीलं तव भवतु नाम एवमखिलं तथापि स्मर्तॄणां वरद परमं मङ्गलमसि. பகவானுடைய செயல்கள் எப்படி இருக்குன்னா, ஸ்மசானேஷு ஆக்ரீடா, எப்போது ஸ்மசானத்தில் தான், மயான பூமியில் தான் பகவானுடைய இருப்பிடம். அங்கே தான் விளையாட்டு, உன்னோட விளையாட்டு எல்லாமே அங்கே தான் இருக்குது. எப்போது ஸ்மசானத்தில் குடியிருக்காய் நீ. ஹே ஸ்மரஹர, காமனை எரித்தவரே, ஸ்மரன்னா காமன், மன்மதனை எரித்தவரே, ஸ்மரஹர, ஹரன ஹரத்தினது அவனுடைய தேகத்தை அபகரிச்சிட்டார். ஸோ அப்படி ஸ்மரனை அழித்தவரே, பிசாச்சாக சகச்சராக, உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் யார், கூட நடக்கிறது யாருன்னு பார்த்தா பிசாச்சு. எல்லாம் மயானத்தில் என்ன இருக்கும், பிசாச்சு தான் இருக்கும். ஸோ பிசாச்சு தான் உங்க கூட நடக்கிறது. சகச்சராக, உங்க கூட இருக்கக்கூடியவர்கள்லாம் பிசாச்சுகள். சிதா பஸ்ம ஆலேபக, உன்னுடைய பூசறைய உடம்புலெல்லாம் பூசிக்கிறிய, அது என்னது, சிதையில் வைத்து எரிக்கப்பட்ட பஸ்மம். ஸோ அவருடைய விபூதி என்னது, மனிதனுடைய அந்த எரிந்த உடல், அந்த கருகிய உடலுடைய பஸ்மம் தான் உனக்கு விபூதியாக இருக்கிறது, ஆலேபனமாக, பூச்சாக. சிரகபி, இன்னைக்கு கூட அந்த மகாகாளேஸ்வர் கோவிலில் அன்னைக்கு எரிச்ச சிதையிலேருந்து பஸ்மத்தை கொண்டு வந்து பஸ்மதூளி ஸ்நானம் அவருக்கு இருக்குது. மகாகாளேஸ்வர் கோவிலில் ராத்திரி அவருக்கு அந்த விபூதியால் அவரை மஞ்சனம் பண்ணுறான், இன்றைக்கும் இருக்குது. ஸோ அது அவருக்கு விபூதியாக இருக்கிறது. ஸ்ரகபி, அவருடைய மாலை என்னன்னு பார்த்தா, ஸ்ரக்ன மாலை, மாலை என்னன்னு பார்த்தா கரோட்டினா கபாலம், மண்டையோட்டு மாலை தான் உனக்கு மாலையாக இருக்குது. மண்டையோடு அணிவரிசை மனித மண்டையோடு அதே மாலையாக போட்டுண்டு. பரிகரம்னு சொன்னால் பல அர்த்தம் இருக்குது சொல்லியிருக்கேன். இங்கே கலெக்ஷன் ஆஃப் ஐட்டம்ஸ்னு அர்த்தம். நீ வச்சுட்டு இருக்கிற ஐட்டம் எல்லாம் என்னென்னு பார்த்தானா, இந்த மாதிரி மனித கபால மண்டையோடலாம் இப்படி வச்சுட்டு இருக்காய், விபூதியெல்லாம் பூசிட்டு இருக்காய், இதெல்லாம் தான் உன்னுடைய பரிகரமாக இருக்குது, உன்னுடைய சேர்ந்த பொருள்களாக இருக்கிறது. அமங்கல்யம் தவ ஷீலம், உனக்கு அமங்கலமாக இருக்கிறது. இந்த எல்லா சிதை எல்லாமே நமக்கு அமங்கலமான சப்தங்களாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி அமங்கலம் எல்லாமே உனக்கு ஷீலம், அது உனக்கு ஹேபிட்டு. ஏன்னா கடைசியில் நீ எங்கே ஆடி பாடி திரியேன்ப்பா, நீ மனுஷனை என்ன ஆட்டம் போடு கொண்டாடு, கடைசியில் எங்கிட்ட தானே வரணும், மயானத்துக்கு தானே போகணும் இந்த உடம்பு, அதனால எங்கிட்ட தானே வரணும்னு உட்காந்துருக்கார் அவர். ஷீலம் தவ, அது உனக்கு ஹேபிச்சுவல். பவத்து நாம ஏவம் அகிலம், உனக்கு இந்த மாதிரி அமங்கலமானவர்னு பெயர் பலது நடக்கட்டுமே, இருக்கட்டுமே. அகிலம் நாம ஏவம், இவ்வாறு ஏவம் பவது, இவ்வாறு உனக்கு பல பேரெல்லாம் சொல்கிறோம். அமங்கலமானவர், சிதாபஸ்மத்தை பூசிக்கிறவர், இப்படிலாம் யார் வேணால் சொல்லட்டுமே. ததாபி, இருந்த போதிலும், ஸ்மர்த்ரூணாம், யாரெல்லாம் உன்னை நினைக்கிறாளோ, உன்னை நினைக்கக்கூடியவர்களுக்கு வரம் தரக்கூடியவரே, பரமம் மங்களமசி, நீ மங்களத்தை தான் கொடுக்கிறாய். நீ அமங்கலமாக சிதையில் பூசிக்கோ, என்னத்தை வேணால் பண்ணிக்கோ, ஆனால் உன்னை நினைச்சா அவளுக்கு மங்களம் நிச்சயம். ஸ்மசானேஷு ஆக்ரீடா ஸ்மரஹர பிசாசாः சகச்சராः சிதாபஸ்மாலேபः ஸ்ரகபீன்ருகரோட்டி பரிகரः அமங்கல்யம் ஷீலம் தவ பவது நாம ஏவமகிலம் ததாபி ஸ்மர்த்ரூணாம் வரத பரமம் மங்களம் அசி. मनः प्रत्यच्चित्ते सविदमविदायात्तमरुतः प्रहृष्यद् रोमाणः प्रमदसलिल उत्सङ्गितदृशः यद् आलोक्य आह्लादं हृदयिव निमज्य अमृतमये ददति अन्तः तत्त्वं किमपि यमिनस्तत्किल भवान्. So சங்கதி திருஷக, சலில உத்சங்கதி திருஷக. ஓகே, மன பிரத்யேகாத்மான்னு நம்ம பாகவத்தில் அடிக்கடி நம்ம பார்த்துருக்கோம். பிரத்யேகாத்மான்னு யாரு, அந்தர்யாமி. பிரத்யேகாத்மா ஒவ்வொரு இண்டிவிஜுவல்லையும் இருக்கக்கூடியவர் அந்தர்யாமி அப்படின்னு அர்த்தம். ஸோ பிரத்யக் சித்தம்னால அதே தான். மனக பிரத்யக் சித்தம், அதாவது மனசை அந்தர்யாமியை நோக்கி திருப்பണം இல்லையா. மனசை நம்ம பிரத்யக் சித்தே, நம்முடைய மனதில் அந்த அந்தர்யாமியை அப்படியே நிலைநிறுத்தி பார்க்கணும். அதுதான் நம்மளுடைய எய்ம், அப்படி தான் இருக்கணும் நம்மளுக்கு. அதுக்கு சவிதம் அவிதாய ஆத்தமருத்தக, அதாவது 8 அஷ்டாங்க யோகம் பண்ணி 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 அப்படியே சமாதி யோகத்தில் போய் அந்த அந்தர்யாமியோட லயிக்கணும்.
அப்படி பண்ணும்போது சவிதம்னா நியர்பை, அப்படியே தன்கிட்ட அந்த மனசில் அந்த அந்தர்யாமை கொண்டு நிலைநிறுத்துறதுக்கு ஆவிதாய அது முடியலை, செட்டிலாக மாட்டேங்கிறது, மனசு சஞ்சலம் பண்ணுறது வெளியில் போயிட்டு இருக்கு. ஸோ அது ஒரு விதமாக அது போய் அந்தர்யாமிட்ட போய் நிற்க மாட்டேங்கிறது. அப்போ அஷ்டாங்க யோகத்தில் மேலே போயிட்டே இருக்கா, அதனால முடிய மாட்டேங்கிறது, மனசு சாஞ்சல்யமான உடனே ஆத்த மருத்தக திருப்பி வந்துடுவா. எங்கே வருவா? பிராணாயாமத்துலேருந்து ஆரம்பிப்பான். இது நாராயணத்தில் நம்ம பார்க்குறோம் இல்லையா? எப்போ இருக்க மேலே ஏறி முடிஞ்சு திருப்பி விழுந்துட்டோமானா 4வது ஸ்டெப்பான அந்த பிராணாயாமத்துலேருந்து ஆரம்பிக்கணும்னு போட்டிருக்கு. திருப்பி அதுக்கு வந்து யமம் நியமம்லாம் போயிட்டு இருக்க வேண்டாம். யமம் நியமம் அதுக்கப்புறம் ஆசனுக்கு அப்புறம் 4வதாக வரக்கூடியது பிராணாயாமம். ஸோ அந்த பிராணாயாமத்துலேருந்து திருப்பி ஆரம்பித்து திருப்பி அஷ்டாங்க யோகத்தில் 8வது யோகம் சமாதி நிலையை அடைய முயற்சிப்பா. அப்படி அவர்கள் இந்த இந்த மருத்துவ காற்றுன்னா இங்கே பிராணாயாமத்திலேருந்து ஆரம்பித்து திருப்பி ஒரு வழியாக அப்படியே சமாதிக்கு போய்ட்றான். எப்படியோ அப்படியே முதல்ல செட்டில் ஆகாத மனசை கொண்டு போய் செட்டில் ஆக்கி வச்சுடுறான். இவர்களாம் முனிவர்கள் இல்லையா, சாதாரணமான மனிதர்கள் கிடையாது. அவளால் தான் அப்படி பண்ண முடியும், சமாதி நிலைமைக்கு போக முடியும். அப்போ என்ன ஆகும்? பிரஹ்ரிஷ்யத் ரோமானகா, அப்படியே புலகாங்கிதம் அடையிறான். அப்படியே பகவத் ஸ்வரூபம் அப்படியே சாட்சாத்தாக உள்ள மனசில் ஜொலிக்கிறது. அதை பார்த்து ரொம்ப ஹிருஷ்யத்துன்னு புல்லரிக்கிறது. அப்படியே ஆனந்தமாக ரோமங்கள் எல்லாம் புல்லரிக்கிறது. ரோமானக பிரமத சலில உத்சங்கதி திருஷக. பிரமதனா எக்ஸ்டசின்னு சொல்லுவோம், பேரானந்தம். அந்த பேரானந்தத்தில் கண்ணீர் அப்படியே கண்ணில் ஆனந்த பாஷ்பம் வழிய. ஸோ உத்சங்கம்னா கூடுறதுன்னு அர்த்தம். ஸோ அப்படிப்பட்ட கண்களோடு வழியும் ஆனந்த பாஷ்பம் வழியும் கண்களோடு அப்படி சமாதி நிலையில் அந்த அந்தர்யாமியை அவள் தரிசனம் பண்ணிட்டு இருக்கா முனிவர்கள். எது ஆலோக்கிய ஆஹ்லாதம், அப்படியே பகவான் அப்படி பார்க்குறாளா உள்ள ஆஹ்லாதமாக இருக்குது, மனசெல்லாம் குதிக்கிறது சந்தோஷத்தில். ஆஹ்லாதமாக இருக்குன்னா என்னது? ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஹ்ரதைவ நிமஜ்ய அமிர்தமயே, அவள் எதில் முங்கின்னு இருக்காளா? எந்த மடு? ஹ்ரதான மடு, ஒரு மடுவில் முங்கின்னு ஆனந்தப்படுற மாதிரி. எந்த மடுன்னு சொன்னால் அமிர்தமயே, அமிர்த கடலில் முங்கி குளிக்கிற மாதிரி ஒரு ஆனந்தத்தில் இருக்காளாம் அந்த முனிவர்கள். ஸோ தததி அந்தக, உள்ளுக்குள்ளே அப்படியே தரிக்கிறான் அந்த பகவானை. உள்ளுக்குள்ளே சமாதி நிலையில் போய் அந்த சிவன் அப்படியே மனசில் தரிக்கும் போது அப்படிப்பட்ட ஆனந்தம் அடைகிறார்கள். கிமபி சொல்ல தெரியாது, அந்த விபூதியை வெளியில் சொல்ல முடியாது. கண்டவர் விண்டதில்லை, விண்டவர் கண்டதில்லை, அவ்வளோதான். அந்த ஆனந்த அனுபூதியை தானே தான் அனுபவிச்சு பார்க்கணுமே தவிர பிறத்தையாக அதெல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாது. கிமப்பின்னு விட்டார், ஏதோ ஒன்று ஆனந்தம் சொல்லவே முடியாது. யமினகன்னா முனிவர்கள்னு அர்த்தம். எது? அடக்கியவர்கள்னு அர்த்தம். யமம்னாலே அடக்குதல். ஸோ யமினகனா முனிவர்கள் எல்லாம் மனசெல்லாம் அப்படி அடக்கி சமாதி நிலை பகவானை பார்க்கக்கூடியவர்கள். அவள் எதை பார்க்குறான்னு சொன்னால் தக்கில பவான், நீதாமப்பா ஒன்றை தான் பார்க்குறாவான்னு விட்டான். தத்கில பவா, அந்த உள்ளுக்குள்ள தத்து, அந்த பேரானந்தத்தை கொடுக்குற தத் ஸ்வரூபமாக அதுவாகவே நீ அதுவாகிறாய். தத்துவம் அசின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த தத்தே வேறு யாரும் இல்லைப்பா, பகவானே நீதான். शंभो महादेवा. त्वम् अर्कः त्वं सोमः त्वमसि पवनः त्वं हुतवहः त्वमापः त्वं व्योम त्वम् उधरणिः आत्मा त्वमिति च परिच्छिन्नाम् एवं त्वयि परिणता बिभ्रति चिरं न विद्मः तत्तत्त्वं வயமிசது யத்வம் நபவசி. துவம் அர்க்ககா, அதாவது பஞ்சபூதமும் நீதான்றார். பகவானை பார்த்து எல்லாமே நீதான், பகவான் இல்லாமல் எது இருக்குது? ஒன்றுமே இல்லை இல்லையா. ஸோ துவம் அர்க்ககா, அர்க்கான சூரியன், நீ சூரியன். சோமக, சோமன சந்திரன், நீயே சந்திரன். துவமசி பவனக, வாயு காற்று, பவனன காற்று, நீயே காற்று. துவம் ஹுதவக, ஹுத்தவகம்னு சொன்னாலே என்னது? ஹோமத்தில் கொடுக்குறத வாங்கிக்கக்கூடியவன் அக்னின்னு அர்த்தம். ஸோ ஹுதவகனா அக்னி, நீயே வாயு, நீயே அக்னி. துவம் ஆப்பக, நீயே ஜலம், அதான் பஞ்சபூதத்தில் ஒன்றுனா சொல்கிறேன். ஆப்பக நீர். வியோம, துவம் வியோம, வியோமன ஆகாஷம், நீ ஆகாஷம். துவம் ஊ தரணிஹி, ஊங்கிறதுக்கு அர்த்தமெல்லாம் கிடையாது. ஊங்கிறது ஃபில் அப் த பிளாங்க்ஸ் மாதிரி கவித்துவத்தில் யூஸ் பண்ணிப்பான். ஸோ துவம் ஊ தரணிஹி, நீயே தான் பூமி.
ஆத்மா நீயே தான் ஆத்மா, துவம் இதிச்சா, இப்படி பலவாறாக நீயே தான் இருக்க, வேறு எதுவுமே ஒன்று தவிர எதுவும் கிடையாது. பரிச்சின்னம் ஏவம், பரிச்சின்னம்னு சொன்னாலே லிமிட்டட்னு அர்த்தம். அதாவது நீ அகண்டமாக இருக்கக்கூடிய ஒன்றை அகண்டமாக இப்படி பிரித்து சொல்கிறது. நீ காற்று, நீ வாயு, நீ சூரியன், நீ சந்திரன்னு அப்படி சுருக்கி சொல்கிறா இல்லையா, கன்ஃபைன் பண்ணி. அப்படி லிமிட்டடாக அப்படி ஏவம் பரிச்சின்னாம் இவ்வாறு லிமிட்டடாக தொயி பரிணதா ஒன்னிலேயே தான் விளங்குறது. ஸோ இந்த பவனமோ ஹுதவகமோ எல்லாமே எங்கே இருக்குது? உனக்குள்ளே தான் இருக்குது. எல்லாம் வெளியில் தனியாக இல்லை, நீ வேறு இல்லை, அவை வேறு இல்லை. அதனால் உன்னுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் பரிணத்தன்னு பரிணாமம்ங்கிறது என்னது? டிரான்ஸ்ஃபர்மேஷன். நீயே பலவாறாக அப்படி மாறுறாய் இல்லையா? ஸோ தொயி பரிணதா பிப்ரதி கிரம்னு சொன்னாலே இங்கே வேதம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வேதம் அப்படி சொல்கிறது. ஸோ உன்னிடவே தான் எல்லாமே இருக்கிறது. எத்து தத்துவம் எத்து துவம் ந பவசி, அதாவது இந்த உலகத்தில் நாங்கள் பார்க்குற உலகத்தில் எது ஒன்று நீ இல்லை என்று தத்து துவம் ந வித்மக, அதாவது நீ இல்லாத ஒரு சாமான் இங்கே இருக்காருன்னா இல்லவே இல்லைன்றார். அதான் சொல்கிறார் இங்கே புஷ்பந்தந்தன் என்ன சொல்கிறார், ந தத் தத்துவம், அதாவது இங்கே தத்திலேருந்து வரக்கூடியது எல்லாமே தத்துவம்னு பேர். தத்திலேருந்து, தத்துங்கிறது பகவான்கிறது தத்துன்னு சொன்னால் அவர்கிட்டருந்து வரக்கூடியதெல்லாம் தத்துவம். ஸோ அதனால தான் சாங்கிய தத்துவங்கள் 25 எல்லாம் சொல்கிறோம் இல்லையா? ஸோ அந்த தத்துவமாக இந்த உலகத்தில் பரவி இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு விஷயம் நத்துவம் நீ இல்லாததுன்னு சொன்னால் வயமிக ந வித்மக, எங்களுக்கு அது தெரியவே தெரியாது. அப்படின்னா இது எல்லாமே நீ தான்ட்ட. நாங்கள் ஏதாவது ஒன்று நீ இல்லாத ஒன்று ஏதாவது இருக்கான்னு தேடி பார்த்தா எங்களுக்கு எதுவுமே தெரியாது. அப்படி ஒன்று இல்லவே இல்லை. அதனால எத்து துவம் ந பவசி, நீ இல்லாத ஒன்று உலகில் இல்லை, நீயே தான் எல்லாம் அப்படிங்கிற. त्वम् अर्कः त्वं सोमः त्वम् असि पवनः त्वं हुतवः त्वम् आपः त्वं व्योमः त्वं भूधरनिधिः आत्मा त्वम् इति परिचिन्नाम् एवं त्वयि परिणता विप्रतिचिरम् न विद्महे तत्तत्त्वम् वयमिह सूयत्वम् त्रयीं तिस्रः वृत्तिः त्रिभुवनमथो त्रीन् अपि सुरान् आकाराध्यैः वर्णैः त्रिभिः अभिददत्तीर्न विकृतिः तुरीयं ते दाम ध्वनिभिः अवरुन्धानमणुभिः समस्तं यस्तं त्वां शरणद கிருணாதி ஓம் இதி பதம். அகாராத்யேகி, ஆகாரம் போட திருத்திங்க, அகாராத்யேகி. ஓகே. த்ரயீம் சொன்னால் வேதம்னு அர்த்தம். 3 வேதங்கள் தான் மெயினாக சொல்கிறோம். அத்தரண வேதத்தை சேர்க்க மாட்டா. நார்மலாக மற்ற 3 வேதம் தான், ரிக் யஜுர் சாமம். ஸோ வேதம் 3 வேதமும் நீ. திஸ்ரக விற்த்திஹி, 3 விற்த்திகள். 3 விற்த்திகள்னு சொன்னானது நம்ம உயிர் வாழ்றோச்சு. நமக்கு 3 விற்த்திகள் மெயினாக இருக்குது. காலம்பரம் முழிச்சுட்டு இருக்கும்போது நம்ம விஸ்வன்னு பேர், நம்ம ஜாக்கிரத் நிலையில் இருக்கோம். விழிச்சுட்டு இருக்கோம், நம்ம ஜாக்கிரத நிலைமையில் இருக்கோம், நமக்கு பேர் அப்போ விஸ்வன்னு சொல்கிறோம். அப்புறம் தூங்குறோம் அப்போ சொப்ன அவஸ்தான்னு சொல்கிறோம். சொப்னத்தை பார்த்துட்டு இருக்கோம், தைஜசன், அப்போ நம்மளுக்கு பேர் தைஜசன். ஸோ சொப்னம் பார்க்குற அந்த ஒரு நிலைமை. அடுத்த 3வது நிலைமை என்னன்னு சொன்னான்னா டீப் ஸ்லீப், எதுவுமே தெரியாது. ஸோ எதுவுமே கிடையாது அங்கே, புத்தி எல்லாமே தூங்கி போய்டுறது, ஒன்றுமே அசைவில்லாமல் தூங்குறோம், அப்படி சுஷுப்தி நிலைமையில் இருக்கோம். அப்போ நமக்கு அந்த இடத்துல பேர் நமக்கு பிராக்யன்னு பேர், பிராக்யன். ஸோ ஒரு செகண்டு. ஸோ அப்போ நமக்கு பிராக்யன்னு பேர். அப்படி 3வது அவஸ்தை. ஸோ இந்த 3 அவஸ்தைகளும் எல்லாமே நீ தான். ஸோ நம்ம விஸ்வனோ தைஜசனோ இல்லை பிராக்யன் என்று சொல்லக்கூடிய நம்மளோ எல்லாமே ஜீவாத்மா சகலமும் நீயே தான். திரிபுவனம் பூஹு புவக சுவக, அதாவது பூமி, அந்தரிக்ஷம், ஸ்வர்க்கம், இந்த 3 லோகங்களும் நீயே. அதக த்ரீனபி சுரான், 3 தேவர்கள் யார்? பிரம்மா, விஷ்ணு, சிவன். ஸோ பிரம்மா, விஷ்ணு, சிவன் என்று சொல்லக்கூடிய தேவர்களும் எல்லாமே உங்கள்கிட்ட தான் வருது. எதுவுமே ஒன்றை தவிர எதுவுமே இல்லை. அகாராத்யைஹி வர்ணைஹி, அகார ஆத்தியான்னு சொன்னால் அகாரம் முதலியன்னு அர்த்தம். அகாராதி ஆ முதலான 3 எழுத்து என்னது? ஆ உ மா, ஓங்காரத்துடைய ஆ உ மா இல்லையா? அகார உகார மகர, மகார வாச்சியன் அப்படி சொல்லுவோம். ஸோ அகாரம்னு சொன்னால் விஷ்ணு பகவான், உகாரங்கிறது மாயை, மகாரங்கிறது பிரகிருதி. ஸோ பிரகிருதியும் அந்த இதுவும் சேர்க்கக்கூடிய நடுவில் மாயை இருக்குது.
ஸோ இப்படி அகாராதி வர்ணைகி ஆவுமா என்ற வர்ணங்களால் சொல்லக்கூடிய அந்த திரிபிகி, அந்த 3 வர்ணங்கள், 3 எழுத்துக்கள், அபிதத்து சொல்லப்படுபவனும் நீ, தீர்ண விகிருதிகி. ஆனால் இவ்வளவெல்லாம் உன்னை சொன்னால் கூட உனக்கு விகாரம் உண்டா? உனக்கு விகாரமே கிடையாது. அவிகாரின்னு பேர் பகவானுக்கு. விகாரம் அற்றவர், எப்பொழுதும் ஒரே மாதிரி இருக்கக்கூடியவர், சனாதனமாக இருக்கக்கூடியவர். தீர்ண விகிருதிகி, தீர்ணனது விகாரத்தை தாண்டியவர்னு அர்த்தம். தீர்ணம்னா கடக்கிறது, விகாரத்தை தாண்டியவராக நீங்கள் இருக்கிறீர்கள். ஸோ அப்படி விகிருதிகி. துரியம் தேதாமக, உன்னுடைய இடம் என்னன்னு சொன்னால் இதெல்லாம் தாண்டி இருக்கக்கூடிய இடம். அப்போ என்னாச்சு? நிர்குண வடிவமாக இருக்கக்கூடிய ஒன்றும் நீ ஏன்னுட்ட. துரியம், 4வதாக இருக்கக்கூடியது துரியம். ஸோ அந்த துரியம்ங்கிறது 4வதுங்கிற அர்த்தம் சொன்னால் கூட அந்த 4மே இந்த 3க்குள்ளேயுமே இருக்கும் இல்லையா? ஜாகர சொப்ன சுசுத்தியில் இருக்கக்கூடியது தான் 4வதாக இருக்கக்கூடியது, 3 நிலைமையிலே இருக்கக்கூடியது. அதாவது அது அகம், நான்கிற உணர்வு, அதான் துரியம்னு சொல்கிறோம். நான்கிற உணர்வு இல்லையா? நம்ம எது எது இருந்தாலும் இல்லாட்டிலும் தூங்கினாலும் அடுத்த நாளைக்கு நான் நல்லா தூங்கினேன்னு சொல்கிறோம். அந்த உணர்வு நமக்கு இருக்குது. ஸோ அதுதான் அந்த ஆத்மா துரியம்ங்கிறது. ஸோ துரியம் தேதாமக, அந்த ஆத்மஸ்தானம் தான் நீ. அப்போது இந்த அகார உக்கார மகாரத்தில் பிந்துஸ்தானம் ஆகிடுமது. ஸோ ஆ ஊ மா 3ஐயும் தாண்டினதுக்கப்புறம் இம்முங்கிற புள்ளி வந்துடுது. அப்போ ஓம்னு சொல்லும்போது கடைசியில் அது உம்முன்னு அந்த பிந்துவை மட்டும் தான் உச்சரிக்கிறேன். அந்த பிந்துவை உச்சரிச்சுட்டு அடுத்த திருப்பி ஓங்கார அடுத்த ஓம் சொல்கிறதுக்கு நடுவில் ஒரு கேப் வேறு வருது, ஒரு சைலன்ஸ் வேறு இருக்குது. ஸோ இந்த பிந்துவையும் இந்த சைலன்ஸையும் பார்க்கக்கூடியவனாக இருக்கக்கூடியவன் 4வதாக இருக்கக்கூடிய பகவான். ஸோ பிந்துவையும் அப்சர்வ் பண்ணுறான், சைலன்ஸையும் அப்சர்வ் பண்ணுறான். சைலன்ஸ் பீரியடு 2 ஓங்காரத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த சத்தமில்லாத மௌனம். ஸோ அந்த பிந்துஸ்தானமாகவும் அந்த சைலன்ஸாகவும் இருக்கக்கூடிய அந்த துரிய ஸ்தானம் 4வது ஸ்தானமாக இருக்கக்கூடியது உன்னுடைய இடம் தாம. துவனிபிகி அவரந்தானம் அணுபிகி, அணு போல இருக்கக்கூடியது என்னது? அந்த பிந்துஸ்தானம். அணுவாக இருக்கக்கூடிய அந்த பிந்துஸ்தானம், அந்த புள்ளி. துவனிபிகி, அந்த ஓம்னு சொல்லும்போது கடைசியில் வருது இல்லையா அந்த துவனி. ஸோ ஓங்கார துவனியோடைய கடைசியாக வரக்கூடிய, அடையக்கூடிய, லாஸ்டாக வரக்கூடிய அவருந்தானம்னு அடையக்கூடிய, அந்த லாஸ்ட்டாக அடையக்கூடிய அந்த அணுவாக ஸ்வரமாக அந்த பிந்துஸ்தானமாக இருக்கக்கூடியவன் நீ. சமஸ்த வியஸ்தம் துவாம், அதாவது சமஸ்தம்னு என்னது? எல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய சமஸ்தமாக, அதாவது உலகமும் அந்த மாயையும் சேர்ந்து உங்ககிட்ட போய் லயமாயிடுறது. அப்படி டோட்டலாக இருக்கக்கூடிய புருஷன் நீ. வியஸ்தம், நீ பிரிஞ்சு வரும்போது விராட்ட ஸ்வரூபியா நானாவாக பலவிதமாக நீ ஆகிவிடுகிறாய். அப்படி பிரிந்த வியஸ்தமாக விரிவாக படைக்கப்பட்ட உலகமாகவும் நீயே இருக்கிறாய். சரணதான்னு கூப்பிட்றார். சரணத்தை தரக்கூடியவனே, சரணாகதின்னு யார் போகிறாளோ அவருக்கு சரணத்தை கொடுக்கக்கூடியவரே. கிருணாதி ஓமிதி பதம். ஸோ எல்லாருமே உன்னை எப்படி சொல்கிறா? ஓங்கார பதமாக, பதம்னு சொல், ஓங்காரங்கிற சொல்லாகவே உன்னை சொல்கிறார்கள். ஸோ ஒவ்வொரு வேதத்துலையும் பார்த்தா இது உபனிஷதங்கள், ஒவ்வொரு உபனிஷத்தில் பார்த்தா பகவானை ஒவ்வொரு விதமாக சொல்கிறான். ஸோ ஒரு உபனிஷத்தில் பார்த்தா இதை பகவானை ஓங்காரத்தில் சொல்லிவிடுறான். ஏன்னா சப்தமாக பகவான் சப்தஸ்வரூபியாக வரும்போது பகவான் ஓங்காரமே, ஓங்காரம் தான் அவர். அந்த ஓங்காரத்துலேயும் அந்த பிந்துஸ்தானம் அவர் அப்படின்னு சொல்கிறது. त्रिभुवनम् अतः त्रीनवीसुरान् अकाराद्यैः वर्णैः त्रिभिरपि ददत् तीर्णविकृतिः तुरीयं तेदाम ध्वनिभिः अवरुन्दानम् अणुभिः समस्तं यस्तं त्वां शरणद गृह्णाति ॐ इति पदम्. भवः शर्वः रुद्रः पशुपतिः अत उग्रः सह महान् तथा भीम ईशानौ इति यत् अभिधान अष्टकमिदम् अमुष्मिन् प्रत्येकं प्रविचरति देवश्रुतिरपि प्रियाय अस्मै दाम्ने प्रणिहित नमस्यो अस्मि भवते. ஸோ பகவானுடைய 8 பேரை இங்கே சொல்கிறேன். பவங்கிறது சிவனோட பேர் பவன். அடுத்து ஷர்வங்கிறது அவரோட பேர். ருத்ரன், பசுபதி. ஸோ பசுக்களுக்கெல்லாம் பதியாக இருக்கிறா. நம்மள மாதிரி பசுக்கள் நம்மளாம் அவருக்கு பதியாக தலைவனாக இருக்கக்கூடியவர். உக்ரன், பயங்கர உக்ராய நமக எல்லாம் வருது இல்லையா? ஸோ மகான்கிறது மகத்துன்னு ஒரு அர்த்தம், இல்லை மகாதேவன்கிற பேரையும் சொல்லலாம்.
மகான்னு சொன்னாலே மகத் முதல்ல சிருஷ்டியில் வரக்கூடியது காஸ்மிக் புத்தின்னு சொல்கிறோம். காஸ்மிக் புத்திங்கிறது என்டையர் உலகமே அப்படி ஃபார்ம் ஆரம்பிச்சா முதல்ல வெளியில் வரக்கூடியது அவ்யக்தம்ங்கிற மூல பிரகிருதியிலேருந்து வரக்கூடியது மகத்து. ஸோ அந்த மகத்து வடிவமாகவே இந்த காஸ்மிக் இன்டெலிஜென்ஸ் அந்த இதாகவே இருக்கக்கூடியவர், அதுக்கு மகான்னு அவருக்கு பேர். அதே தான் மகாதேவன் சொல்கிறோம். நம்ம பீமன்னு ஒரு பேர், பீமாய நமக எல்லாம் வருது. ஸோ பீமன்னு சொன்னாலே எல்லா இடமும் பறந்து இருக்கக்கூடிய மிகப்பெரியவர் அப்படின்னு அர்த்தம், பெரிது. ஈசான தெரியுமா, ஈசான மூலைன்னு சொல்கிறோம் இல்லையா, ஈசான 8 திக்குகளை சொல்லும்போது ஈசானன் இப்படி அபிதான அஷ்டகம் இதம். ஸோ அபிதானம்னு நேம்ஸ், பெயர்கள். ஸோ 8 விதமான பெயர்கள் உனக்கு இருக்குது. பிரத்யேகம் ஸ்ருதிரபி தேவ பிரவிச்சரத்தின்ற அமிஷ்மின்னு சொன்னால் இந்த 8 பெயர்களில் ஒவ்வொரு பெயர்லையுமே இந்த ஸ்ருதிங்கிறது வேதம் அது ஒன்றை பற்றி விஸ்தாரமாக சொல்கிறது. வேதத்தில் பார்க்குறோச்சு இந்த பெயர்கள் எல்லாம் வருது. ஸோ அஸ்மின் அமுஷ்மின்னா இவற்றில் இந்த 8 பெயர்களிலும் ஒவ்வொரு பெயர்லையும் பிரத்யேகம், ஒவ்வொரு பெயரில் கூட வேதம் நல்ல பிராவிச்சரத்தின்னு சஞ்சாரம் பண்ணுறதுன்னு அர்த்தம். வேதம் இந்த வார்த்தைகளை எல்லாம் உபயோகிக்கிறது. அஸ்மை தாம்னே பிரியாய அஸ்மை தாம்னே, பிரியமான உன்னுடைய அந்த இருப்பிடத்தில் பிரணிகித நமஸ்யோஸ்மி பவதே அப்படின்னா உன்னிடத்தில் நான் என்ன நமஸ்காரம் பண்ணுறேங்கிறார். பிராணிகித நன்றாக வைக்கப்பட்ட என்னுடைய நமஸ்காரம், பிராணிகித நமஸ்யக என்னுடைய நமஸ்காரத்தை அப்படி சாஷ்டாங்கமாக விழுந்து பணிஞ்சு நான் வணங்குறேன். அப்படிப்பட்ட நமஸ்கார பவதேன உங்களிடத்தில், எனக்கு பிரியமான உங்களிடத்தில் நான் நமஸ்கரிக்கிறேன். ராதே கிருஷ்ணா. பசுபதி அத உக்ரஹ சக மகான் ததா பீம ஈசான அபிதியத் அபிதான் அஷ்டகமிதம் அமுஷ்மின் பிரத்யேகம் பிரவிச்சரதி தேவ ஸ்ருதிஹி அபி பிரியாய அஸ்மை தாம்னே பிரணிஹித நமஸ்யோ அஸ்மி பவதே. நான் பிரிச்சா ஈஷா. நமோ நேதிஷ்டாய பிரியதவதவிஷ்டாய ச நமோ நமக்ஷோதிஷ்டாய ஸ்மரஹரமதிஷ்டாய ச நமः நமோ வர்ஷிஷ்டாய த்ரிநயனயவிஷ்டாய ச நமோ நமः சர்வஸ்மை தே ததிதம் அதி சர்வாய ச நமः. நேதிஷ்டாய நமக. நேதிஷ்டாயன்னு சொன்னான்னா ரொம்ப தள்ளி இருக்க, தவியாம்சம் மாம்னு சௌந்தர்யங்களில் வருது இல்லையா, தவியாம்சம் சொன்னாலே தள்ளி இருக்கிறதுன்னு அர்த்தம். ஸோ தவிஷ்டாயன்னு சொல்லும்போது தள்ளி இருக்காருன்னு பகவான். நேதிஷ்டாயன்னு சொன்னால் ஏதிஷ்டாயன்னு சொல்லும்போது ரொம்ப கிட்டக்க இருக்காருன்னு அர்த்தம். ஸோ நமோ நேதிஷ்டாய ரொம்ப கிட்டக்க இருக்கிற ஆத்மாவாக உள்ளே இருக்கார். ஸோ நேதிஷ்டாய நமக அப்படி எங்களுக்குள்ளேயே ஆத்மாவாக பரிணமிக்கக்கூடிய எங்களுக்கு மிக அருகில் இருக்கக்கூடியவருக்கு நமஸ்காரம். பிரிய தவான்னு சொன்னால் அக்னி ரூபம். தவனா தாவாக்னின்னு சொல்ல காட்டு தீக்கு என்ன பேர், தாவாக்னின்னு சொல்கிறோம். தவனா அக்னி ஸ்வரூபம். பகவான் ருத்ரன் அக்னி ஸ்வரூபம். ஸோ பிரியதவான்னு கூப்பிட்றார். பிரியமான அக்னி ஸ்வரூபியே உனக்கு கிட்டக்க இருக்கக்கூடிய உனக்கு நமஸ்காரம். தவிஷ்டாயன்னு சொல்லும்போது ரொம்ப தள்ளி. ஸோ யார் விமுக்கர்களாக இருக்காளோ, பகவானை நினைக்க கூட மாட்டேங்கிறாளோ அவளுக்கு ரொம்ப தள்ளி இருக்கார், அவர் கிட்டக்கே வரமாட்டார் பகவான். ஸோ அப்படிப்பட்ட தள்ளி இருக்கக்கூடியவருக்கு நமஸ்காரம். நமக சோதிஷ்டாய. சோதங்கிறது சுத்ராங்கிற வார்த்தையிலேருந்து. சுத்ரன்னா ரொம்ப சின்னது, ரொம்ப அல்பம், ரொம்ப சின்னதுன்னு அர்த்தம். அப்போ சூஷ்ம வடிவினர்னு அர்த்தம். பகவான் அணியான்னு சொல்கிறோம், ரொம்ப சூஷ்ம வடிவினராக இருக்கக்கூடிய அப்படிப்பட்டவருக்கு நமஸ்காரம். ஸ்மரஹரான்னு இந்த இடத்துல கூப்பிட்றேன். ஸ்மரஹரான்னு ஸ்மரணை எரித்தவரே, காமனை எரித்தவரே, அப்படி அணுவாக இருக்கக்கூடிய உங்களுக்கு நமஸ்காரம். சூஷ்ம ரூபியே நமஸ்காரம். மகிஷ்டாயன்னு நேர் ஆப்போசிட், மகத் ரூபம், இருக்கிறதுலே மிகப்பெரியவர் இல்லையா. கரியசகான்னு சொல்லுவோம், ரொம்ப பெரிதிலும் பெரிதாக இருக்கக்கூடியவருக்கு நமஸ்காரம். நமோ வர்ஷிஷ்டாய. வருஷம்னா ரொம்ப வருஷம் ஆகிப்போச்சு. அப்போது ஓல்டு சனாதனமாக எப்போதும் ஆதியிலேருந்து இருக்கார். அப்படிப்பட்ட சனாதன வடிவினருக்கு வர்ஷிஷ்டாய, த ஓல்டஸ்ட் ஆஃப் தி ஆல், எல்லாருக்கும் மூத்தவர். இந்த 5 சரகாதி முனிவர்கள் 4 பேரை எப்போ சொல்லுவோம், அவளை எல்லாருக்கும் மூத்தவர்னு சொல்லிடுவோம் இல்லையா. 5 வயசு பாலகர்கள், 5 வயசு
ஆனால் மூத்தோருக்கு மூத்தவர் அவர். முதல் பிறவி அவருக்கு தான் கொடுத்தார். சனங்கர் சனாதனர் இவாளை தான் பிரம்மா சிருஷ்டிச்சார். அதனால அவர் ரொம்ப மூத்தவர்னு சொல்கிற அர்த்தத்தில் சொல்லுவோம் நம்ம. அதே மாதிரி எல்லாருக்கும் மேலாக சனாதன வடிவமாக இருக்கக்கூடிய உங்களுக்கு நமஸ்காரம். திரிநயனான்னு இந்த இடத்துல கூப்பிட்றார். முக்கண்ணரே 3 கண்களை உடையவரே. யவிஷ்டாயச்ச நமக. யவிஷ்டம்னு சொன்னால் சின்னவர் இல்லையா? ஸோ எல்லாருக்கும் மேலாகவும் எல்லாருக்கும் ஈஸியாக அப்ரோச் பண்ணுற மாதிரி ஆஷுதோஷின்னு சொல்கிறோம். ஈஸியாக ஹாப்பி ஆகிடுவார். ஸோ ரொம்ப யங்காக, அதாவது அழகன்னு சொல்லுவோம் இல்லையா? கல்யாணம் பண்ணுறோச்சோ கல்யாண ரூபமாக வந்துட்டார் அவர். சனாதன வடிவம் எடுக்கக்கூடிய அந்த பிரம்மமே ரொம்ப அழகாக யுவனாக வந்துட்டார். அப்படிப்பட்ட யவிஷ்டாய நமக. நம சர்வஸ்மை, எல்லாமாக இருக்கக்கூடியவர், உலகம் முழுக்க அவர் தான். ஸோ சர்வஸ்மை தே நமக, எல்லாமாக இருக்கக்கூடிய உனக்கு நமஸ்காரம். ததிதம் அதிசர்வாய, அதாவது அதிசர்வம்னு சொன்னா எல்லாத்தையும் தாண்டி. ஸோ எல்லாமாக இருக்கக்கூடியங்க சொல்லும்போது விராட்ட ரூபம் சகுண வடிவமாக இருக்கக்கூடியவர்னு அர்த்தம். அதிசர்வாயன எல்லாத்தையும் தாண்டி மேலே இருக்கார் அப்படின்னு என்ன அர்த்தம்? நிர்குண வடிவம். ஸோ இது உலகெல்லாம் தாண்டி இருக்கக்கூடியவர்னு நிர்குண வடிவம். அப்பேற்பட்ட உனக்கு நமஸ்காரம்னு சொல்லி 4 பக்கம் நமஸ்காரம் பண்ணுறேன். நமோ நேதிஷ்டாய பிரியதவதவிஷ்டாய ச நமோ நம சோதிஷ்டாய பிரதச்சோதிஷ்டாய வரஹர மகிஷ்டாய ச நமः நமோ வர்ணிஷ்டாய திரிநயனயவிஷ்டாய ச நமோ நமः சர்வஸ்மை தே ததீதம் அதி சர்வாய ச நமः बहुल रजसे विश्वोत्पत्तौ भवाय नमो नमः प्रबल तमसे तत्संहारे हराय नमो नमः जनसुखकृते सत्व उद्रिक्तौ मृडाय नमो नमः प्रमहसि पदे निस्त्रैगुण्ये शिवाय नमो नमः விஸ்வ உற்பத்தாவு, விஸ்வத்தை சிருஷ்டி பண்ணுறது, உற்பத்தி பண்ணும்போது சிருஷ்டி பண்ணுறோச்சே. பகுல ரஜசே, நிறைய ரஜோகுணத்தை எடுத்துன்னு வர்றார். யார்? பிரம்மா வடிவத்தில் சிவனே சாட்சாத் சதாசிவன் சொல்லக்கூடியவர். அப்படி பிரம்ம வடிவமாக பகுல ரஜசே, ரஜோகுணத்தோடு கூடி விஸ்வ உற்பத்தி பண்ணுறார். அப்படிப்பட்ட பவனுக்கு நமஸ்காரம். பவாய நமோ நமக. பிரபல தமசே, எப்போ தமஸ் எடுத்துன்னு வர்றார். தமோ குணமாக ருத்ர வடிவமாக அந்த சம்ஹாரம் பண்ணுறோச்சே. தத் சம்ஹாரே, தத்துன உலகத்தை சம்ஹாரம் பண்ணுறோச்சே. ஹராய நமோ நமக, எல்லாம் அபகரிக்கிறார், உள்ளே இழுத்துன்னுடுறார். அப்போ ஹரன்னு சொல்கிறார். பவனான்னு சொன்னாலே பவதி, ஏற்படுகிறது. அந்த பேரை கூட எவ்வளோ அழகாக அந்த இடத்துல போட்டிருக்கா பாருங்க. பவத்தினா உட்படுறது, ஏற்படுகிறது. அதனால சிருஷ்டியில் பவாயன்றாரு. அதே சம்ஹாரம் பண்ணுறோச்சே ஹரன்னு பேர் சொல்கிறார். ஹராய நம்ம இந்த இடத்துல பவாயை போடலை, ஹராயன்னு போடுறார், அபகரிக்கக்கூடியவர்கள் அர்த்தத்தில். ஸோ அந்த சம்ஹாரம் பண்ணுற விஷயத்தில் ஹரனாக அபகரிக்கக்கூடிய சமயத்தில் தமசு ரூபமாக இருக்கக்கூடியவருக்கு நமோ நமக. ஜன சுககிருத்தே, அதாவது ஜனங்களுக்கு சுகம் பண்ணுறதுன்னு நினச்சோம், ரட்சிக்கணும். ரட்சா பண்ணுறோச்சே. சத்துவ உத்ரிக்தாவு, சத்துவம் மேலோங்கி இருக்குது. உத்ரேகம்னு சொன்னால் மேலோங்கி. ஸோ சத்துவகுணத்தில் மேலாக இருக்கக்கூடிய மிருடாய நமோ நமக. மிருடன்னு பேர். அப்போது ஏன்னா மிருடன் சொல்கிறது மங்களத்தை அருளுபவன்கிற அர்த்தம். ஸோ அந்த இடத்துல மிருடன்னு கூப்பிட்றாருங்க. ஸோ எல்லாரையும் ரட்சிக்கிறதுல விஷ்ணு ஸ்வரூபமாக மங்கள ரூபியாக இருக்கக்கூடிய அந்த சதாசிவனுக்கு நமஸ்காரம். பிரமகசி பதே, அதாவது ஒளி ரூபம். மகஸ்னாலே ஒளின்னு அர்த்தம். ஸோ அப்படி ஒளி வடிவமாக இருக்கக்கூடியவருக்கு, நிஸ்திரைகுண்ய திரிகுணங்களையும் தாண்டியவருக்கு, முக்குணங்களுக்கு அப்பாற்பட்டவர். குணம் அவர்கிட்ட வருது, குணங்கள்லாம் அவர்கிட்ட வருது. ஆனால் அவர்கிட்ட குணம் ஒட்டிக்காது, அவர் குணங்களுக்கு அப்பாற்பட்டவர். ஸோ அப்படி நிஸ்திரை குண்ணிய குணங்களுக்கு அப்பாற்பட்டவர் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒளி ரூபமாக இருக்காருன்னு சொன்னால் நிர்குண வடிவம். சிவாய நமோ நமக, அது சிவத்தை கொடுக்கக்கூடியது. அப்போ மங்களத்தை கொடுக்கக்கூடிய உருவம், அது ஒளி ஸ்வரூபம். அவருக்கு நமஸ்காரம். பகுல ரஜசே விஸ்வ உத்பத்தௌ பவாய நமோ நமः பிரபல தமசே தத் சம்ஹாரே ஹராய நமோ நமः ஜன சுபக்ருதே சத்வ உத்ரிக்தௌ மிருடாய நமோ நமः பிரமஹசி பதே நிஸ்ரைகுண்யே சிவாய நமோ நமः. மேம் ராதே கிருஷ்ண மேம். Thank you, ma'am. Krishna.
कृशपरिणति चेत क्लेशवश्यं क्वच इदं क्वच तव गुणसीम उल्लङ्घिनी शश्वतवृद्धिः इति चकितममन्दीकृत्य मां भक्तिः आदात् वरद चरणयोः ते वाक्यपुष्प उपहारम् ஸோ கிருஷ பரிணதி சேத்தகன்ற சேத்தகன மனம் மனமாகப்பட்டது ரொம்ப சக்தி இல்லாமல் இருக்குது, ஒரு சக்தியும் இல்லாமல் அது சாஞ்சல்யமாக இருக்குது. பரிணத்தின்னு அப்படியே சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது, மாறிகிட்டே இருக்குது. ஒரு நிமிஷம் இருக்குது, ஒரு நிமிஷம் எங்கே போய்டுறது. அப்படி ஒரு சக்தியும் இல்லாமல் கிருஷமாக வாடி மெலிஞ்சு அப்படி சேஞ்சாகவும் இருக்கக்கூடிய மனசு கிளேஷவசியம். அது எல்லாமே மனசுனால என்ன இருக்குது, துக்கம்தான் இருக்குது. எல்லாம் கிளேஷம். கிளேஷம்னா கஷ்டம். இப்படி கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய உலகம் சம்சாரம். இதம்னா உலகம், உலகம்னா சம்சாரம். ஸோ இந்த சம்சாரம் சரீரம்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த சரீரத்துக்கு எப்போவுமே மனசு வந்து துக்கத்தை கொடுக்கக்கூடியதாகவே இருக்குது. எப்போதும் ஒரு சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது, ஒரு சாஞ்சல்யமாக இருக்குது. ஆனால் உன்னுடைய குணம் எப்படி இருக்குது, குவாச்சா தவ குணசீமா, உன்னுடைய குணங்களோட எல்லையே கிடையாது. வர்ணிச்சுட்டே இருக்கலாம், உன்னுடைய குணத்தை பற்றி சொல்லிகிட்டே இருக்கலாம். ஸோ உலகத்தை நோக்கி இந்த மனசை திருப்பினா துக்கம் மட்டும்தான். ஆனால் பகவானுடைய குணத்தை நோக்கி இந்த மனசை திருப்பிட்டேன்னா ஆனந்தம் தான். ஸோ உல்லங்கினி சஸ்வத் ரித்திகி, அப்போ ரித்தி தான். ரித்தினா சம்ருத்தி, செழிப்பு. பகவானை நோக்கி திரும்புகிற மனத்துக்கு எப்பொழுதுமே அந்த குணங்களை தாண்டி பகவானுடைய குணத்தை வர்ணித்து அந்த ஆனந்தம் வரும். குணசீமா உல்லங்கினி. ஸோ அந்த பகவானுடைய குணங்களையும் தாண்டி வரக்கூடியது என்னது, மோட்ச ஆனந்தம், அந்த சம்ருத்தி. அது அப்பேற்பட்டது உன்னுடைய இடம். அது சாட்சாத்து அந்த கைலாசமாகப்பட்டது உன்னுடைய இடமா இருக்குது. இந்த சரீரம் துக்கத்தில் இருக்கிறதா இருக்குது. இது சக்கித்தம். இப்படி நான் ஆச்சரியப்பட்டு போயிடுறேன். இந்த மாதிரி நினச்சி பார்த்தாலே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இந்த சரீரம் இப்படி கஷ்டப்படுறதே ஒன்றை நினைக்காமல் இருக்கேன்னு நினச்சி நான் ஆச்சரியப்பட்டு பயந்து போய். சக்கித்தம்னா ரெண்டு அர்த்தம் உண்டு. சக்கித்தம்னா பயப்படுறது, ஆச்சரியப்படுறது. ஸோ அமந்தீகிருத்திய மந்தம்னா குறைவு, கம்மி, லெஸ். அவந்தின்னு சொன்னால் நிறையா. ஸோ அமந்தீகிருத்திய பக்திகி மாம் ஆதாத்து, நீ என்ன பண்ணினாய். ஸோ இப்படி ஆச்சரியப்பட்டு நிற்கக்கூடிய எனக்கு நீ பக்தியை கொடுத்தாய். ஸோ பகவான் தான் நம்மளுக்கு பக்தி தரணும். நம்ம நினச்சாலாம் பக்தியெல்லாம் வராது. சார் நம்ம ஜபிச்சுட்டே இருக்கணும், நம்ம வேலை அவ்வளோதான். நம்ம ஜபிச்சுட்டே இருக்கணும், சாமியை நினச்சிட்டே இருக்கணும், நம்ம வேலை அதோடு முடிஞ்சுது. எனக்கு பக்தி இருக்குது சொல்லவே வேண்டாம், யாருமே சொல்லிக்க வேண்டாம். அது பகவான் தருவர். பகவான் தரும்போது அந்த பக்தி வரும். ஸோ அதனால பக்திகி ஆதாத்மாம், எனக்கு நீங்கள் அப்படி ஆச்சரியப்பட்டு கொண்டு நின்றிருந்த எனக்கு நீங்கள் பக்தியை கொடுத்து, அப்போ ஆட்டோமேட்டிக்காக வாய்ஸ் அப்படியே வருது. பகவான ஸ்துதி தானே வெளியில் வருது, கிளம்பி வருது. இருக்கு வரத்தை தருபவனே தே சரணையோகோ, உன்னுடைய சரணார பிந்தங்களில் வாக்கிய புஷ்ப உபகாரம். நான் இப்போ என்ன பண்ணுறேன், அதனால என்னுடைய கவிதை, வாக்கிய புஷ்பம்னு சொன்னா அது புஷ்பமயமான வாக்கியங்கள்னு அது அப்படியே கவிதைன்னு அர்த்தம். ஸோ உபகாரம்னா பரிசு, கிஃப்ட்னு அர்த்தம். ஸோ என்னுடைய பரிசாக நான் என்னுடைய கவிதையை உங்களிடம் சமர்ப்பிக்கிறேன். ஏன்னா நீங்கள் எனக்கு பக்தி கொடுத்ததுனால அந்த வார்த்தைகள் அப்படியே வெளியில் வருது. அதையே உங்களுக்கே நான் சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். कृश परिणति चेतः क्लेशवश्यं क्वच इदं क्वच तव गुणसीमा उल्लङ्घिनी शश्वतवृद्धिः इति चकितम् अमन्दीकृत्य मां भक्तिः आदात् वरणचरणयोः ते वाक्यपुष्प उपहारम्. राधे कृष्ण मैम. ओके. असित गिरिसमं स्यात् कज्जलं सिन्धुपात्रे सुरतरुपरशाखा लेखनी पत्रमूर्ति लिखति यदि गृहीत्वा शारदा सर्वकालं तदपि तव गुणानाम् ईशपारं न याति. ஸோ கஜலம்னா மைன்னு அர்த்தம். கஜலம் மை. ஸோ ஒரு பொயிட்ரி எழுதணும்னு மை வேணும் இல்லையா. ஸோ அந்த மை ஒன்றை பற்றி உன்னோட குணங்களெல்லாம் வர்ணிக்கணும்னா எவ்வளோ மை வேணும், எவ்வளோ பெருசாக எழுதே இருக்க வேண்டியதான். குணங்களை தீரவே தீராது, எழுத தீராது. அப்போ மை நிறைய வேணும். அது எப்படி இருக்கணும்னா அசிதகிரி சமம். அசித்தனா மைனாக்க மலை, கருப்பு மலை. இது பிளாக்கா, அசித்தனா பிளாக். ஸோ ஒரு மலை போல், மைனாக மலை போல் அந்த மை இருக்கணுமா. அவ்வளோ மை இருந்தால் தான் எழுத முடியும். பகவானோட ஃபுல்லாக வர்ணிக்கணும்னா முடியாது. அதனால் எழுதிட்டே இருக்கணும், மை நிறைய வேணும். ஸோ அந்த மலை போல இருக்க வேண்டியது மை. சிந்து பாத்திரை, அதை மைய வைக்கிறதுக்கு பாத்திரம் வேணுமே.
அவ்வளோ பெரிய மலை வைக்கிறதுக்கு அது வந்து சமுத்திரமே பாத்திரமாக இருக்கணுமா. ஸோ மைக்குப்பின்னு சொல்ல மாட்டோமா. ஸோ அந்த மைக்குப்பியாக ஒரு கடலே இருக்கணும். அப்போ தான் அதுலேருந்து மை எடுத்து எடுத்து எழுத முடியும். சுர தருவர ஷாக்கா லேக்கனி, லேக்கனின்னா பேனா. ஸோ பேனா வேணுமே எழுதுறதுக்கு. அது எப்படி இருக்குன்னு சொன்னால் சுர தருவரு ஷாக்கா, சுர தருன்னு சொன்னாலே கல்பக விருட்சம். ஸோ கல்பக விருட்சத்தோடு ஒரு பிரான்ச் மாதிரி இருக்கணுமா பேனா. ஏன்னா கேட்டதெல்லாம் கொடுத்துட்டே இருக்கணும், வந்துகிட்டே இருக்கணும் இல்லையா பேனா. ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய அந்த கல்பக விருட்சம் போல் அதனுடைய ஷாக்காக்களை போல் இருக்கக்கூடிய ஒரு பேனா. பத்திரம் உருவி, பத்திரம்னு சொன்னால் எழுதுகிற பேப்பர். ஸோ பேப்பர் வந்து பூமி அளவு இருக்கணும். எழுதுறதுக்கு பேப்பர் வேண்டாமா, அது பூமி அளவு இருக்கணும் அந்த பேப்பர். அப்போது யார் எழுதணும் இதை? சர்வகாலம் சாரதா சரஸ்வதி, சாட்சா சரஸ்வதி தேவியை முழு நேரம் எழுந்திருக்க வேண்டியிருக்கு. அவ்வளோ நேரம் எழுதணும். ஸோ கிரகித்வா எதி லிகதி, இப்படிப்பட்ட ஒரு பேனா வச்சுண்டு இவ்வளோ மைக்குப்பி மையெல்லாம் வச்சுண்டு ஒரு இந்த சாரதா ஆகப்பட்ட லக்ஷ்மி ஆகப்பட்ட சரஸ்வதி ஆகப்பட்டவள் எழுதினா எதி லிகதி அவள் எழுதினால் ததபி அப்போ கூட தவ குணானாம் ஈஷக உன்னுடைய குணங்களை எழுதி முடிக்க முடியாதுட்ட. பாரம்ன யாத்தி கடந்து போயிட முடியாது. குணங்கள் இவ்வளோதான் எழுதி முடிச்சிட முடியாது. ஸோ அவளால் கூட உன்னுடைய குணங்களை எழுதி முடிக்க முடியாது. பாரம் ந யாத்தின்னு அதை தாண்டி எழுதுறதுக்கு இன்னும் பாக்கி இருக்கும் குணங்களை தவிர பேனாவோ பென்சிலோ காணாதுன்ற. ஸோ இது வந்து பாதுகா சகஸ்திரத்துலேயும் இதே மாதிரி வரும். நிறைய கவிகள் இந்த மாதிரி ஸ்லோகங்கள்லாம் எழுதும்போது இந்த மாதிரி ஒரு வர்ணனை கொடுப்பா. பாதுகா சகஸ்திரத்தில் இது மாதிரி இருக்கா. அங்கே ஆதிசேஷனோட இது மாதிரி இருக்கும். தலையெல்லாம் பணிகள் எல்லாம் இருக்கணும், இந்த பேனா மாதிரி இருக்கணும், அப்படிலாம் அந்த மாதிரி வர்ணிப்பறவர். असितगिरिसमं स्यात् कज्जलं सिन्धुपात्रे सुरतरुवरशाखा लेखनी पत्रम् उर्वी लिखति यदि गृहीत्वा शारदा सर्वकालं तदपि तव गुणानाम् ईश पारं न याति. ஒன்று போல असुरसुरमुनीन्द्रैः अर्चितस्य इन्दुमौलेः ग्रथितगुणमहिम्नः निर्गुणस्य ईश्वरस्य सकलगणवरिष्ठः पुष्पदन्त अभिधानः रुचिरम् अलगुवृत्तैः स्तोत्रम् एतचकार. ஏதத் சகார. ஓகே. அசுரசுர முனீந்திரைஹி, அதாவது அசுரர்களாலும் தேவர்களாலும் முனீந்திரைகள்னா சிறந்த முனிவர்களாலும், இந்திரன்னு சொன்னாலே எல்லாருக்கும் டாப்பாக இருக்கக்கூடியன்னு அர்த்தம். முனீந்திரைகள்னா முனிவர்கள், சிறந்த முனிவர்கள். சித்தசிய இந்து மௌலேக, அவளுடைய சித்தத்திலெல்லாம் இந்து மௌலேக, இந்து மௌலேன்னு சந்திரனை, இந்துன்னு சந்திரன், சந்திரனை தலையில் தாங்கியவர் யார்? சிவன். ஸோ அப்படிப்பட்ட சிவனுடைய அவள் எல்லாருமே சித்தத்தில், எல்லாருடைய சித்தத்தில் இருக்கக்கூடிய அந்த சிவனுடைய கிரதித குணமகிம்னக. ஸோ இவருடைய கிரதிதன்னு கட்டப்பட்டன்னு அர்த்தம். கிரதித்தம்னா மாலா, கிரதித்தம்னா மாலை கட்டுறா இல்லையா, மாலா கிரதித்தம்னா மாலை கட்டப்பட்டன்னு அர்த்தம். ஸோ அது மாதிரி இங்கே குணமகிம்னக கிரதிதம், அதாவது பகவானுடைய குணத்தோட மகிமை எல்லாம் அப்படியே கவிதையாக புனைஞ்சு அப்படி சிவனோட மகிமையெல்லாம் சேர்த்து கட்டியிருக்கலாம். நிர்குணச ஈஸ்வரசி, ஆனால் பகவானுடைய குணங்களை கட்டுறாலே தவிர பகவானுக்கு குணம் உண்டா கிடையாதுன்றோம். நிர்குணம்ன்றோம், பகவான் குணங்களை எல்லாம் தாண்டியவர்ன்றோம். அதெல்லாம் தாண்டிய ஈஸ்வரனுடைய குணங்களை எல்லாம் இவர்கள் எல்லாரும் யார்? அசுரர்கள், தேவர்கள், முனிவர்கள் எல்லாருமே அவளுடைய சித்தத்தில் அப்படியே மாலையாக அந்த குணங்களை எல்லாம் கட்டி வச்சுட்டு இருக்காளாம். சகல குணவரிஷ்டக சகல கணவரிஷ்டக புஷ்பதந்த அபிதானக, அதாவது அந்த எல்லா யார் கந்தர்வர்களுடைய ராஜான்னு சொல்கிறார். சகல கண வரிஷ்டக, வரிஷ்டகன்னா சிறந்தவர் சொல்லும்போது கந்தர்வ தலைவன் யார்? புஷ்பதந்தன். ஸோ கந்தர்வ தலைவனான புஷ்பதந்தன் என்ற பெயருடைய, அபிதானம்னால பெயர், ஸோ அபிதானக புஷ்பதந்தன் என்ற பெயருடைய கந்தர்வர்களுடைய தலைவராகியப்பட்ட இந்த புஷ்பதந்தனால் ருச்சிரம் ஆலகுவிருத்தைஹி ஸ்தோத்திரமேத்த சகாரம், அதாவது பெரிசா என்னுடைய ருச்சிரமாக, அதாவது சந்தோஷமாக, ரோச்சனானது அட்ராக்டிவாக செய்யப்பட்டது. ஏதத் ஸ்தோத்திரம் சகார லகுவிருத்தகன, நீளமான இந்த ஸ்லோகம் என்னால் இயற்றப்பட்டது அப்படின்னு புஷ்பதந்தனே சொல்கிறார். ஸோ எல்லாராலையும் கும்பிடப்பட்ட ஒன்றையும் நானும் ஏதோ என்னால் முடிஞ்சதை பெருசாக நீட்டாக வர்ணிக்க வந்துட்டேன்ட்டேன்.
முதல்லயே சொல்லிட்டாரு, யாராலுமே உன்னோட வர்ணனை பண்ணப்பட முதல் ஸ்லோகமே ஸ்டார்டிங்கே அப்படிதான். ஆனானப்பட்ட பிரம்மாவாலுமே அவளுடைய வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்டவளாக இருக்கா. இருந்தாலும் நானும் ஏதோ ஆலகுவிருத்தைன்னு ரொம்ப நீளமாக நீட்டி மொழிக்க எழுத வந்துட்டேன்றார் அவர். ராதே கிருஷ்ணா. இங்க அசுர சுர முனீந்திரைஹி அர்ச்சிதஸ்ய இந்து மௌளேஹ பிரதித குணமஹிம்னஹ நிர்குணஸ்ய ஈஸ்வரஸ்ய சகல கணவரிஷ்டஹ புஷ்பதந்த அபிதானஹ ருச்சிரம் ஆலகுவிருத்தைஹி ஸ்தோத்ரம் வேதத்யகார. சம்போ